பிரைஸ் தி லார்ட். நாம இப்ப இருந்து கொண்டிருக்கிற இடம் வால்பாறை பகுதியில கூழாங்கல் ஆறுன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே போலீஸ் பாதுகாப்பு இருப்பாங்க. இது இன்னுமே மேல புரண்டு கரை புரண்டு ஓடும். இந்த கூழாங்கல் ஆறு மிகவும் விசேஷமான பிரசித்தி பெற்ற ஆறு. இந்த கூழாங்கல் ஆறுல ஒவ்வொரு முறை நான் வருகிற போது பார்க்கிற போதும் ஒரு காரியம் என் மனசுல வந்துகிட்டே இருக்கு. என்னன்னு கேட்டுட்டா, இந்த கூழாங்கல்லை போல ஆண்டவராகிய கர்த்தர் நம்மளையும் உருவாக்குகிறார், பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறது தான். இந்த ஒரு ஆறு இது சாதாரண கல்லாக இருக்கும். ஆனா இது ஓடுகிற போது இந்த கல்லு அடிக்கடி தண்ணியில உருண்டு சொரசொரப்பா இருக்கிற கல்லு கடைசியில வழுவழுப்பா மாறிடும். இதைத்தான் கூழாங்கல் அப்படின்னு சொல்றாங்கல்ல. தாவீது பயன்படுத்தினார். கோலியாத்துக்கு எதிராக 5 கூழாங்கற்களை அவர் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லி பைபிள்ல பார்க்கிறோம். ஒரு சரித்திர வருணன் எப்படியாவது சொல்லியிருக்கிறார், அந்த 5 கல்லை எடுத்ததுக்கான மிக முக்கியமான காரணம், அதை யாரும் பயன்படுத்த மாட்டாங்க, தெரிந்து கொள்ள மாட்டாங்க, புறக்கணிக்கப்பட்டதாக கிடக்கும். அந்த கல்லை தெரிந்து கொண்டு அதில் ஒரு கல்லை மாத்திரமே பயன்படுத்தி கோலியாத்தை வீழ்த்தினார் அப்படிங்கிறது தான். ஆனா இதை விட அதிகமாக ஆண்டவர் என்னுடைய யுகத்துல பேசின ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எப்படிப்பட்ட மனுஷங்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எப்படிப்பட்டவங்களா இருக்க போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த எதிர்காலம் யாருடைய கண்ணுக்கு தெரியாது. நான் எது வரைக்கும் உயிரோடு கூட இருக்க போகிறேன், எத்தனை வருடங்கள் உயிரோடு இருக்க போறேன்னு சொல்லி இது வரைக்கும் யாருக்குமே கண்டுபிடித்துக் கொள்ள முடியாது. என்று சொன்னால் அது கர்த்தருடைய கரத்தில் மட்டுமே இருக்கிறது. சங்கீதம் 31:15, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது ஆழமாகவும் அதிகமாகவும் அவர் அறிந்திருந்த காரணத்துல மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமா ஏசப்பாவுக்கு கொடுத்து, கர்த்தருக்குன்னு கொடுத்து அவர் வாழ்ந்தார். நீங்களும் நானும் எப்படிப்பட்ட கல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. ஆனா உங்களை கூழாங்கல்லா உருவாக்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது நீங்க மனசுல மட்டும் மறந்துடாதீங்க. உருட்டலாம், மலைகள், காடுகள், இல்ல மேடுகள், எல்லா இடங்களிலேயும் உருட்டப்பட்டு உங்களை விரட்டி அடிக்கப்பட்டு கடைசியில ஒரு இடத்துல சேர்கிற போதே நம்ம கூழாங்கல்லா இருக்கும். இந்த சேர்கிற இடம் தேவனுடைய பாதமா இருக்கணும், தேவனுடைய கரமா இருக்கணும், தேவனுடைய சமூகமா இருக்கணும். தேவனுடைய பிரசன்னத்துல நீங்களும் நானும் வாழ்கிற போது மட்டும்தான் ஒரு கூழாங்கல்லா உருவாக்கப்பட முடியும். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய என்னுடைய எதிர்காலம் தேவனுடைய கரத்துல இருக்கு. சங்கீதக்காரன் அதை ஆழமாய் உணர்ந்து கொண்டார். சாதாரண மெய்ப்பனாய் இருந்த அவர் ராஜாவாக உயர்த்தப்பட்டார். எல்லாவற்றுக்கும் மேலாக என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி ஆண்டவரே தன்னுடைய நாவினாலே வாயினாலே சாட்சி கூறுகிற ஒரு மனுஷனாக தாவீது காணப்பட்டார். கர்த்தர் உங்களையும் அப்படிப்பட்டவராக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். உங்களுடைய காலங்கள் அவருடைய கரத்துல இருக்கிறது. நம்பிக்கையோடு காத்திருங்க, நிச்சயமாகவே நன்மைகள் உண்டாகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.